ஃபுல்லா தேட்டாலும் சயாட்டிக்கா மாதிரி ஒரு பிரச்சனையை பாத்திருக்கேல, அதான் தெருக்கு 5 பேர் இருக்கீங்களே. பேக் பெயினோட சேர்த்து கால்ல பின்னாடி பக்கம் ஃபுல்லா அப்படியே ஷூட்டிங் பெயின் மாதிரி இருக்குங்க. அப்படியே நரம்பு இழுன்னு இங்க இழுத்துட்டு இருக்கோங்க. அப்புறம் அது இன்னும் குத்துற மாதிரி இருந்துட்டே இருக்கும் கால்ல. அப்புறம் இந்த விரல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறுத்து போகுது சும்மா சும்மா. இதெல்லாம் தான் சயாட்டிக்கோட சிம்டம்ஸ். சயாட்டிக்கா வரதுக்கு 3 ரீசன் தாங்க. ஒண்ணு, உங்களோட போன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஜவ்வு வந்து வெளியே வந்து நர்வை இடிச்சதுன்னா அப்போ உங்களுக்கு சயாட்டிக்கா வரலாம். ரெண்டாவது டிஸ்க் ஹெர்னியேஷன். 2 போன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஜவ்வுலயே 2 இருக்கும். ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள இருக்கிறது தண்ணி மாதிரி இருக்கும். அது வெளியே லீக் ஆகி நரம்பு போயிட்டு இடிச்சதுன்னா அப்போ உங்களுக்கு சயாட்டிக்கா வரலாம். மூணாவது, உங்க போன்ஸ் வந்து தேய ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு சயாட்டிக்கா வரலாம். இதுதான் உங்களோட சயாட்டிக்காவோட ரீசனே. நான் ஒரு இடத்துக்கு போனேன், ரொம்ப நேரம் உட்கார மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, திடீர்னு எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கும் போதுலாம் இந்த ஒரே ஒரு நர்வ் கிளைட் மட்டும் பண்ணுங்க, சூப்பர் டூப்பரா வேலை செய்யும். முதல்ல நேரா படுத்துக்கோங்க. நான் சொன்ன சிம்டம்ஸ்ல எந்த கால்ல இருக்கோ அந்த காலை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு என்னோட ஃபுட்டோட டைரக்ஷன்ஸை நல்லாவே நோட் பண்ணுங்க. பிகாஸ் இது மேல போறப்போ மேல பார்த்த மாதிரி இருக்கும் அண்ட் கீழே வரப்போ உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இதையே ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கு அடுத்த வீக் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கு அடுத்த வீக் ஒரு 15 டைம்ஸ் மேக்ஸிமமா பண்ணுங்க. இதையே டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். For more updates, follow me, the Physiora.